ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனும் வீராவி தான் காட்டுறாங்க. அப்போ மாறன் வந்து ரொம்பவே கோபத்தோடு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த விஜய் சும்மா விடக்கூடாது, நம்ம அந்த கையில் ஆதாரத்தை வச்சுருக்கிறோம்ல அதை கொண்டு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க, இந்த ஆதாரத்தெல்லாம் அவள் வந்து அனாவசியமாக தூசு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பா, இந்த என்கிட்ட வந்து ஃபோனே கிடையாது, இந்த ஃபோனுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா, அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு பத்தாது, அவளை கையங்கோலமாக சிக்க வைக்கணும்னா அவள் போகிற இடத்துல தான் நம்மளும் போய் ஆகணும், அதாவது அவள் போக்கிலே தான் நம்மளும் போகணும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து பார்த்தோம்னா கண்மணி கேட்டுருந்தாங்க. கேட்டதுமே ஓடி வராங்க. என்ன வீரா நீ சொல்லிட்டு இருக்கிற, அப்போ எங்களுடைய இந்த நிலைமைக்கு அந்த விஜய் தான் காரணமானு சொல்லி கேட்கவும் உடனே வந்து மாறனும் வீராவும் ஆமா அப்படிங்கிறாங்க. ஆமான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த வீடியோ ஆதாரத்தையும் காட்டுறாங்க. அப்போ இது போகிறோம், இதை வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு காட்டலாம் அப்படின்னு கண்மணி சொல்லும் போது அப்போ மாறன் சொன்னதே தான் நீனு சொல்லிட்டு இருக்கிற, இந்த ஆதாரம்லாம் பத்தாது, சொல்லப்போனால் அவ என்கிட்ட ஃபோனே இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுருவா, அதுக்கப்புறம் நம்ம சொன்னாலும் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அதுவும் இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரிக்கு ஆதாரத்தெல்லாம் கொண்டு கட்டாலும் கூட வள்ளியம்மாவும் மாமாவும் நம்மளை நம்பவே மாட்டாங்க, அதனால இதெல்லாம் பத்தாது, அவ போக்கிலே போய் தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே கண்மணியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து விஜய் கிட்ட போகிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க விஜய் சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் ராகவ மச்சானுக்கு இந்த மாதிரிக்கு நடந்திருக்க கூடாதுல்லக்கா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உண்மையை சொல்ல போனால் அவன் கதை முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து விஜய் முழிச்சிட்டு இருக்கிறாங்க, என்னது இது நம்ம போட்ட பிளான் இல்லை, இப்போ என்னன்னா இவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது என்னக்கா நீங்க இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, ராகவ மச்சான் உங்களுக்கு தாலி கட்டினா கணவராச்சு, நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா, இந்த தாலியே நான் வந்து எங்க அண்ணனை பழி வாங்குறதுக்காக தானே இந்த குடும்பத்துக்கே நான் வந்து அவனுக்கு நான் கழுத்தை நீட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு கேட்கும்போது ஆமா, இந்த ராகவோட கதை முடிஞ்சிருக்கணும், ஆனா அது நடக்காம போச்சுது, அதனாலதான் அந்த ராகுவுக்கு இந்த மாதிரிக்கு நடக்கும்போது நான் கார்ல வந்து கீழே விழுந்து நான் தப்பிச்சிட்டேன், ஆனா அவனோட கதை முடிஞ்சிரும்னு சொல்லி நினைச்சேன், ஆனா அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து உடனே வந்து விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இவங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நினைச்சிட்டு இந்த குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு நினைக்கவும் என்னக்கா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்போ இந்த குடும்பத்தை வந்து பழித்துக்கிறதுக்காக தான் நீங்க வந்து நடிச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது ஆமா விஜய், இதுல உனக்கு என்ன சந்தேகம், ஏன் ஏற்கனவே உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தானே, இந்த குடும்பத்தை வந்து நான் பழித்துக்கிறதுக்காக தான் நான் ராகவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்ல, அப்படி இருக்கும்போது நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது, அவங்க குடும்பத்தை வந்து சோழியை முடிக்கிறதுக்காக தான் நான் அந்த குடும்பத்துக்கே மருமகளாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னுடைய இது இருக்க தான் செய்யுது, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவனுடைய கதை முடிஞ்சிடும், இப்படி ஒவ்வொருத்தரோட கதையாக முடிஞ்சிடும் சொல்லி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் அந்த ராகம் இப்படி பொழைச்சிட்டானே அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பிறகு வேறு என்ன பண்ணுறதுக்கு, அவங்க முன்னாடி நான் நடிச்சு தானே தீரணும் அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே விஜய் வந்து கண்மணி சொல்கிறது எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிடுறாங்க. அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா அவங்களும் சொல்கிறாங்க, விஜய் நீயும் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து நீ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கன்னு எனக்கும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம், நீ என்ன கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவன் மேலே இருக்கிற பாசத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவனுடைய கதையை முடிக்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, இந்த குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதுக்காக தானே இந்த குடும்பத்துக்குள்ளே நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு என்ன தெரியாது நினச்சிட்டு இருக்கிறியா, எனக்கு நல்லாவே தெரியும், ஆக மொத்தத்தில் நம்ம ரெண்டரும் ஒன்று சேர்ந்து இந்த குடும்பத்தை கதையை முடிக்கிறோம் போகிறோமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜய் வந்து அப்படியே அதிர்ச்சியோடு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன விஜய், நான் சொல்றதெல்லாம் உண்மை தானே, நம்ம ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துருந்தோம், கூட்டு சேர்ந்தாதான் சீக்கிரத்திலேயே இந்த குடும்பத்தோட கதையை முடிக்க முடியும், என்ன சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே விஜய் அப்படியே நின்று பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்மணி இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. நம்ம சொல்ற போட்ட திட்டத்தில் அவள் அப்படியே நம்ம சொன்னது எல்லாமே நம்பிட்டா, ஆக மொத்தத்தில் கண்டிப்பா இவன் நம்மளை வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக சந்திக்க வருவா அப்படின்னு கண்மணி வந்து சொல்லிக்கிட்டே போறாங்க. அடுத்து வீராவை தனியாக சந்திச்சு கண்மணி சொல்றாங்க, நான் போட்ட நாடகத்தை அவன் நல்லாவே நம்பிட்டா, ஆனால் அதனால நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் இவ்வளோ கையங்கோலமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராகுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வருது. அப்போ வெள்ளை கோட்டு போட்டவங்க சொல்கிறாங்க, இவங்களை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே ராகவையும் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து வள்ளி ராமச்சந்திரன் எல்லாருமே வந்து ராகவை அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது மாறனும் வீரா வந்து வீட்டு வாசலே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் வாங்க வீட்டுக்கு
வீட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது அப்போ ராகவும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ளே எனக்காக வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ ராமச்சந்திரன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, பரவாயில்ல மாமா, இப்போ தான் உங்களுக்கு பரவாயில்ல குணமாயிட்டு தானே இருக்கிறீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம், அதனால் வந்து உங்களை நாங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கிட்டுதோம் மாமா அப்படின்னு சொல்லவும் உடனே ராகவும் எதுவும் பேசாமல் அமைதியாக போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணி தனியாக வந்து மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே விஜய் வராங்க. அப்போ விஜய் வந்து அவங்க சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஜய் சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேல்ல, அப்போ உனக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு கண்மணி கேட்கும்போது, ஆமாக்கா, எப்போ வந்து நீங்கள் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி தான் வந்திருக்குன்னு சொன்னீங்களோ அப்போமே நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால் எங்கள் அம்மா கிட்ட உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் சொன்னேன். எங்கள் அம்மா இருக்க தான் செய்கிறாங்க, இந்த குடும்பத்தில் வர்றதுக்காக தான் நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்தேங்க்கா அப்படின்னு வந்து விஜய் சொல்லவும் இது கேட்டதுமே கண்மணி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் நம்ம சொன்னது எல்லாமே நம்பிட்டா, அதனால தான் நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, அப்படியே விஜய் உங்கள் அம்மா இருக்கிறாங்களா உனக்கு அப்படின்னு சொல்லவும், ஆமாக்கா எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா கிட்ட நான் உங்களை பற்றி சொன்னேன், அப்போ உங்களை சந்திக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கக்கா, நாளைக்கு நம்ம 2 பேரும் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கண்மணி சொல்கிறாங்க, என்ன விஜய் இப்படி கேட்டுட்ட, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை அதாவது கதையை முடிக்கணும், அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் விஜய் அப்படிங்கிறாங்க. சரிக்கா வாங்க, நம்ம நாளைக்கு வந்து 2 பேரும் நம்ம கிளம்பி போகலாம். ஆனால் அந்த விஷயம் வந்து அந்த இருக்கிறாளே வள்ளி, அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அவள் தான் வந்து குடஞ்சி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பா, அவகிட்ட நீங்கள் எதுவும் சொல்லிடக்கூடாதுக்கா அப்படிங்கும்போது, என்ன விஜய் நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, எனக்கு அந்த வள்ளியம்மா பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அவங்களுக்கு என்ன பிடிக்காது தான், அவங்களுக்கு வீராவை மட்டும்தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி விஜய், நான் உங்ககிட்ட இன்னொன்று கூட கேட்டுக்கிடுதேன், ஆனால் நம்மளுடைய வேலை வந்து இந்த குடும்பத்தோட கதையை முடிக்கிறது தானே தவிர என் தங்கச்சிகளை நீ எதுவுமே செஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு ஒன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டதுமே விஜய் சொல்றாங்க, என்னக்கா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு வீராக்காவும் சரி பிருந்தாவும் சரி அதாவது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு இந்த குடும்பத்தை தான் பிடிக்காது, உங்களுக்கும் அதே மாதிரி இந்த குடும்பத்தை தான் பிடிக்காது, அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னால் பிருந்தாவுக்கும் வீரா அக்காவுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுக்கா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிற மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. இந்த குடும்பத்தை நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, அதுக்கு நான் உனக்காக என்னன்னாலும் நான் உதவி பண்ணுறேன், ஆனால் என் தங்கச்சிகளுக்கு மட்டும் எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே விஜய் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே விஜய் தன்னுடைய அம்மாவை சந்திக்கிறதுக்காக கண்மணி அழைச்சிட்டு போகிறாங்க. கண்மணி இந்த விஷயத்தை வந்து வீரா கிட்ட சொல்லியிருந்தாங்க, நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து வீரா வந்து சந்தோஷப்பட இருந்தாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.